அவ்வளோ இடம் கிடக்கு அங்கே போயா யோ. இந்த பக்கம் போனான்ட்டு யாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நம்ம நாசிக் பக்கம் போயிட்டுருக்கோங்க. நம்ம சிவகாசியிலேருந்து குஜராத்துக்கு பட்டாசோடு ஏற்றிட்டுங்க போயிட்டுருக்கோம். நம்ம அப்பா வந்து பார்த்துருப்போங்க, காலில் கொஞ்சம் லைட்டாக சுழுக்குனால அப்பா ரெஸ்ட்டுங்க. நம்ம கூட வந்துட்டு நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டுங்க செந்தில் அண்ணான்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம கடைசியாக எப்படிங்கண்ணா 2022 போனோமா 2 ட்ரிப்பு? ஆமாண்ணா, 2022 போனோம். ஆமாம், அந்த குஜராத் 2 ட்ரிப் போயிட்டு வந்தோம். ஆமாண்ணா. மோடி இப்போ தான் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் மாற்றிருக்கோம். ஆ, எப்படி இருக்குண்ணா வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு? வண்டி ஓட்ட நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை. நம்ம முன்னாடி போயிட்டு நம்ம அண்ணன் வந்து சூப்பராக சமைப்பாருங்க. இன்னைக்கு முன்னாடி போயிட்டுங்கண்ணா ஒன்று மட்டன் போட்டு இல்லைன்னா சிக்கன் எடுப்பாங்கண்ணா. எடுக்கலாண்ணா. எடுத்து நீட்டாக சமைச்சு சாப்பிட்டு போயிட்டுங்க அங்கே கப்பலடாங்கிற ஊருக்கு முன்னாடி ஹோட்டல் கடை இருக்கு. அங்கே எதுங்கண்ணா? சரிங்கண்ணா, ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துடலாண்ணா. எடுத்துக்கலாங்கண்ணா. அங்கே போயிட்டுங்க செஞ்சு சாப்பிட்டு காலைல அப்படியே அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டுங்க உங்களுக்கு இந்த கேரளா பார்த்தீங்கல்ல அதே மாதிரியே இந்த வீடியோ வந்து உங்களை கொண்டு போக போகிறேன். அதே வைப்பில் ஃபுல்லாக நேச்சர் கவர் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில். இப்போ வந்து நான் சின்னார் காடுன்னு சொல்லுவாங்க, இது அது பிறங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த எண்டு நாசிக் அவுட்டில் இருந்துங்க அந்த நானாப்பந்தான்னு ஒரு ஊர் இருக்குது. அது வரைக்கும் மொத்தம் 100 கிலோமீட்டருங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தா கொஞ்சம் இந்த ஹில்ஸ் ஏரியா தான். எல்லாமே அந்த மழை பெஞ்சதுக்கு எதுக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. அது எல்லாமே கவர் பண்ணுவோம். இந்த வியூ பாருங்க, அப்படியே மழை காலத்தில் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணல. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்க மாட்டிருக்குங்க. ஆனால் இந்த பெத்து ஏரியா தான் பெய்யுது. குஜராத்தில் மழை நின்றுச்சுன்னு சொன்னாங்க. போன ட்ரிப்பு குஜராத் போயிருந்தாலாங்கண்ணா, சரியான மழைங்கண்ணா. அங்கே அன்லோட் பண்ணும்போது அப்பாவுக்கு கால் பண்ணேங்க. கால் வலி வந்து இப்போ சரியாச்சுன்னு சொன்னார். இருந்தாலும் அப்பா வந்து தீபாவளி வரைக்கும் ரெஸ்ட்டு தாங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறங்க நாமளும் அப்பாவும் டியூட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன காடுங்க, ரொம்ப பெருசு கிடையாது. ஆனால் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அங்கே அந்த சிக்கன் எடுக்கிற இடத்துலங்க அந்த பக்கம் வந்துட்டு முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், தக்காளிலாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சா அப்படியே கவர் பண்ணுவோம். அதான் அங்கே பாருங்க மழையை குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க தார்னா நதின்னு சொல்லிட்டு இது தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு சிவன் பார்த்தலங்க, அந்த சிவன் பேர் வந்து தார்னேஸ்வர் மகாதேவ் டெம்பிள்னு போட்டிருக்கு. இப்போ அடுத்ததுங்க கோதாவரி ஆறு வரப்போகுது. எல்லாம் தூர் வாரிட்டு இருப்பாங்களாட்டுருக்குங்க. அந்த போன ட்ரிப் பார்க்கும்போது கோதாவரி ஆறு வந்து அப்படியே அந்த வெள்ளம் கரை புரண்டு போகுதுப்பாங்களா, அந்த மாதிரி போயிருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தா தெரியும் அந்த சேறு சகதியமாக இருக்கிறதெல்லாம். இது பாலம் பாருங்க ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. சிட்டிக்குள்ளே இப்படி இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டுங்க நாசிக்கோட மொத்த ட்ரைனேஜ் அப்படியே வந்து கோதாவரியில் கலக்கும். போய் காவேரி பவானி கலக்கிற மாதிரி கலக்குது பாருங்க கோதாவரி ஆற்றுல இந்த சாகர தண்ணி. நாசிக் அவுட்ரு வந்தாச்சுங்க. அதாவது இன்னொரு 5 கிலோமீட்டர் போனோம்னா அந்த ஹில்ஸ் ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த இடத்துல மட்டும் நான் ரோடு போடாமல் இருக்காங்க. அது ஆப்போசிட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கங்கே டைவர்ஷன் ஆகுன்னு போர்டு வேறு போட்டிருக்காங்க. அதை மாற்றிட்டு தயவு செஞ்சு டிப்ரெஷன் ஆகுன்னு போட்டுங்கடா. போன ட்ரிப் வரும்போதுங்க இதே இடத்துல தான் இப்போல்லாம் கொஞ்சம் ரோடு போட்டு இது பண்ணியிருக்காங்க. நல்லா சரியான குழிங்க. அதில் நானும் இப்படி இந்த பக்கம் வந்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு பஞ்சாப் வண்டி ஒன்று வந்துருச்சுங்க. 2 வண்டியுமே கண்டெய்னராக ஒரு இன்ச்சு கேப் தாங்க, இல்லைன்னா 2 கண்டெய்னருமே உரசிருக்கும். அந்தளவுக்கு அப்படியே ஆடி போச்சு, அந்தளவுக்கு குழி. நான் சொல்லியிருந்தேன்லங்க அந்த ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து இனி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை கலர் மட்டும் தான் தெரியும், வேறு கலர் அதிகமாக தெரியாது. அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறக்கு. இன்னும் முன்னாடி போனால் நிறையா இது பார்க்கலாங்க. ராம்சேஜ் காட்டும், அதை ஒரு ஓரம் நிறுத்தி அதை பார்ப்போம்.
அப்புறம் காடு இறங்குறது ஏறுறது, அந்த பக்கம் சொல்லியிருந்தாங்க சுத்தர்படா, அப்புறம் கப்ராடா, இந்த ஊர்லலாம் கொஞ்சம் வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதெல்லாம் முடிஞ்சால் ஒரு ஓரம் கட்டி பார்ப்போம். அப்படியே அந்த கடைசியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சிக்கன் இருக்கிற கடைக்கு வந்துங்க இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கு. பக்கம்லாம் தக்காளி போட்டிருக்காங்க. அந்த மலை தாங்க ராம் செச்சு காட்டுன்னு சொல்லிட்டு, நான் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்க, இந்த மழை காலத்தில் மட்டும் ஃபுல்லாக பச்சையாக அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் இந்த கோட்டை வந்துங்க கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து 3200 அடிங்க. மேலே ட்ரெக்கிங் போகலாங்க. இருந்தாலும் ரோடெல்லாம் அந்த ட்ரெக்கிங் போகிற பாதை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உம்ரலே அப்படிங்கிற ஊர்கிட்ட வந்திருக்காங்க. இங்கே சிக்கன் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துட்டுங்க காடு ஏறி அந்த பக்கம் பெத்து பக்கமாக போய் சமைச்சிக்கலாம். மணி 11:30 தான் ஆகுது. ஒரு மணி போல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அண்ணா கடை ஓப்பன் பண்ணிங்க பற்ற வச்சு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்க அப்பா மட்டன் பாருங்கள், கிலோ 860 பண்ணிட்டாங்கங்க மகாராஷ்டிராவில். மட்டன் வந்துட்டுங்க நம்ம கடைசியாக அப்பா கூட இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு 3 மாதம் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்தது வந்து 700 தாங்க கிலோ எடுத்தோம். இப்போ 860ங்க, 160 ரூபா ஏறி இருக்குது. ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருக்குது ரேட் அதிகம்னு சொல்லிட்டு இருக்குது, இங்கே ஏறி போவான்னு தெரிலங்க. ஆனால் இங்கே நம்ம ஊர் மாதிரி டிமாண்ட் இருக்காதுங்க. இந்த அதாவது போட்டி, அதாவது குடலுங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவரட்டி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஊர் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இது இங்கே கிடையாதுங்க. போனால் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். அடுத்தது அதே மாதிரிங்க நம்ம இந்த ரோட்டில் இப்போ இந்த 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வர ஒரே ஒரு டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தாங்க. அதாவது நம்ம பெத்துக்காடு இறங்குறதுக்கு முன்னாடி இந்த டோல்கேட் வரும். இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டுருக்க ட்ரெயிலர் என்னன்னு ரொம்ப நேரமாக நம்ம கூடயே ஜோடி போட்டு வந்துட்டுருக்காருங்க. இந்த வியூ பார்த்தோம்னாங்க அச்சசல் அப்படியே நம்ம தென்காசி அந்த இறங்கினோம்லங்க, அந்த காடு இறங்கிட்டு இந்த புளியறையிலிருந்து தென்காசி போகிற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி தாங்க இருக்குது. அதோட காப்பி, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குங்க அப்படியே பார்க்க இந்த இடம். இப்போ லாஸ்ட் டைம் வரும்போதுங்க இந்த காடு இறங்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் தனியாக ரோடு போட்டிருக்காங்க, கார் போகிறதுக்கு பைக் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரோடு பார்க்க முடியல. இந்த ரோடு தாங்க அது. லாரி போக முடியாதுங்க, அதாவது சின்ன ரோடு தான். லாரி வந்து மெயினில் போகணும், பிளாக் ஆகாமல் இருக்க போட்டிருக்காங்க. இப்போ சாவல்காடு இறங்க போகிறோங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் பார்க்குறதோட இப்போ பாருங்கள், லாஸ்ட் டைம் வரும்போது மழை பெய்யலைங்க. நம்ம அண்ணன் முன்னாடி தாங்க போயிட்டுருக்காரு. எங்கள் குஜராத் தான் போவார்னு நினைக்கிறேன். இது மொத்தங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து சகாத்ரி மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே சொல்கிறது வந்து சகயாத்ரி அப்படிம்பாங்க. இப்போ நம்ம போகிறதே ஆக்சுவலாக பார்த்தோம்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. இது நல்லா இருக்குங்க பாருங்க. போன டைம் வரும்போது ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் கூகுள் மேப்பில் வந்துட்டுங்க பூர்ணா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது குஜராத்தில் ஒரு பிளேஸ் வரும். அங்கேருந்துங்க கிட்டத்தட்ட குஜராத்து, நெக்ஸ்ட்டு அப்படியே மகாராஷ்டிரா தண்ணி உள்ளே வருதுங்க. அதுக்கப்புறம் கோவாங்க, அடுத்தது வந்து கர்நாடகா, கேரளா, அப்படியே தமிழ்நாடு கன்னியாகுமரிங்க. அதோட வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எண்ட் ஆகும். அந்த பக்கம் தான் தனியாக பைக்கு, காரு, பிக்கப்பில் ரோடு போட்டிருக்காங்க. மறுபடியும் இதுலேயே தான் வராங்க. ஒரு ஆள் தெரியலையா என்னமோ. ஆனால் இப்போ அடிக்கடி பிளாக் ஆகிறது இல்லைங்க இந்த பெத்து ஃபாரஸ்ட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி அதிகம் இதில் வரதில்லை. எல்லாம் ரோடு டேமேஜாக இருக்குல்லங்க, ஏறுற கடலாம். அதனால் தமிழ்நாட்டு வண்டி வந்து வாப்பில் ஏற்றுற வண்டி மட்டும்தான் அந்த வழியாக வராங்க. மீது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நவப்பூர் அந்த ரூட்லேயே போகிறாங்க.
தண்ணி நல்லாவே உள்ள வருது. மழை இருக்க அதிகமாயிட்டே இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, அதாவது கியர் எப்படி ஹில்ஸில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இறங்கிட்டு இருக்குங்க செகண்ட் கியரில். ஏற கால் வரும்போது நம்ம அண்ணன் கியர் சேஞ்ச் பண்ண வரலங்க. அப்போ நான் சொல்கிறேன். இப்போ அந்த முன்னாடி போகிற ட்ரெய்லர் வந்துட்டுங்க, அந்த டர்னிங்கில் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நல்லா வெயிட் இருக்கும் போலங்க. அந்த பெரிய பெரிய மிஷினரி, இந்த பாய்லர்ல எடுத்து வரலங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு. அங்கே அந்த ட்ரக்கோட வந்து அந்த பேக்கில் வரலங்க வீலு, அதோட தான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வெளியே இருக்க மாட்டிருக்குங்க, ஒரு 60 டயர் பக்கம், 60-64 வருங்க. கிரேனில் தான் தூக்கி வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அண்ணன் கட் பண்ண போகிறாரு. அவரோட சைடு நல்லா ஏறிட்டாருங்க. இன்னும் அண்ணா ஒரு பக்கம் அப்படியே சாயறாரு. அவரோட பக்கம் நல்லா ஏறி போறாருங்க. நடுவில் இங்கே உனக்கு அவசரத்தை பாருங்க எப்படி போகுதுன்னு. மழை பாருங்க அப்படியே லைன் பை லைனா போகுது. அந்த ஷேடோ அப்படியே தெரியுது. இருக்க மழை அதிகம் வருதுங்க. நம்ம தமிழ்நாட்டு வண்டி ஒன்று வருதுங்க, நல்ல மேடுங்க அது. நான் வந்து முன்னாடி வந்து அவர் பக்கம் ஏறி போகிறான்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி தான் லெஃப்டில் நல்லா ஏறினுங்க. லெஃப்டில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட்டில் நல்லா ஏறி போகணும். போன ட்ரிப்பை விடுங்க, இந்த ட்ரிப்பை அங்கே பாருங்கள், அந்த ஏரியில் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு. அண்ணா அப்படியே மலைப்பா மாதிரி மெதுவாக போயிட்டுருக்காருங்க. இப்போ நம்ம ஏறுற காட்டில் வந்து நம்ம அண்ணனை பிடிச்சிட்டு பின்னாடி போயிடணுங்க. ஏன்னா அங்கே இறங்கி வர வண்டி வந்து ரோடு வேலை செய்கிறாங்க. இறங்கி வர வண்டி வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஏறுறது வந்து ரொம்ப திணறி தாங்க ஏறுது வண்டி. அதனால் அவர் பின்னாடியே போனோம்னா அப்படி ஓடிடலாம். அப்படிங்கப்பா குழி மொரட்டு குழியாக இருக்குது. நாமளும் ரொம்ப நேரமாக பார்த்தேங்க. அண்ணன் கொஞ்சம் மேட்டில் திணறாரு. அதனால் அண்ணனுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு நான் முன்னாடி போகலாங்க. ஹில்ஸ் வந்துட்டுங்க இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இது பேர் வந்து கொட்டம்பி காட்டுங்க. நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம அண்ணன் 4th கியரில் போகிறாருங்க. 6th கியர்லேருந்து டக்குன்னு 5th மாற்றினா போகாதுங்க. இப்போ 4th போகிறாரு. இப்போ 3rd மாற்றிட்டாரு. அதாவதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இப்போ பைக்கில் கியர் மாத்திரம் பார்த்தீங்களா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓட்டினோம்னா நமக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி தாங்க லாரிலையும் இப்போ ஹில்ஸ் ஏறும்போது நமக்கு தெரியுங்க, இன்ஜின் வந்து ரேஸ் அப்படியே கம்மியாகும். இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கோங்க. இந்த டர்னிங் ஏறிடுன்னு நினைக்கிறேன். ஏறலைங்க. இப்போ வந்து 2nd கியர் மாற்றியாச்சுங்க. இப்போ 1st கியரே மாற்றியாச்சுங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கா. இப்போ அதாவது ஹில்ஸில் ஓட்டுறது வந்துங்க எப்படின்னா, நானே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஓட்டும் போது பார்த்தோம்னா பயமாக இருக்குங்க. கியர் பார்த்து தெரியாது கரெக்டாக. அப்புறம் ட்ரைனிங்காக ஓட்டி பழகிட்டாங்க. இப்போ ஹில்ஸில் ஓட்டும் போதுங்க கரெக்டாக அந்த கியர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போகணுங்க. நம்ம போய் ஸ்லோ பண்ணிட்டோம்னா, ஆனால் எங்கே ஏறி வராது பாருங்க. அவ்வளோ இடம் கிடக்கு, அங்கே போயாயோ இந்த பக்கம் போனான்ட்டு ஏறிட்டு வரான்.
நியாயம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அந்த இந்த ரோட்டில் கொஞ்சம் கூட போன டைம் சொன்ன மாதிரியே தான் ஏறி வர வண்டிங்க எவ்வளோ அவளுக்கு பாருங்கள் எவ்வளோ இடத்துக்கு எப்படி ஏறி வராருன்னு. நம்ம ஒரு டாபிக் பேசினோம்னா டக்குன்னு மறந்துடுதுங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதோ சொதப்பி விட்டுறாங்க. நம்ம செந்திலான்ட்ட கேட்பேங்க எப்போ கிளீனர் ஆனார், எப்படி ஹில்ஸில் ஓட்டி பழனார் அப்படின்ட்டு. நான் செந்தில்ண்ணா நீங்கள் எத்தனை வயசில் கிளீனர் ஆனீங்க? ஒரு 18 வயசுல கிளீனர். 15ஆ? ஃபர்ஸ்ட் போகும்போது ஆறு வீலில் போனீங்களா? 6 வீலில் போனேன். எத்தனை வயசுல அப்புறம் இது டிரைவர் ஆனீங்க? 3 வருஷம் கிளீனராக ஓடினேன், அப்புறம் டிரைவர் ஆனேன். இப்போ ஹில்ஸில் எப்படி நான் ஓட்டி பழகுனீங்க? ஸ்டார்டிங் இப்போ 96ல் ஓட்டி பழகுனீங்களா? ஃபர்ஸ்ட் ஓட்டின காடு இது? ஃபர்ஸ்ட் ஓட்டின காடு கண்டாலா காடு. ஃபர்ஸ்டே கண்டாலா காடு. எதுக்குண்ணா 6 வீல் இல்லையா? 6 வீல். அது எப்படி நான் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு ஓட்டிட்டீங்களா? ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சா? மிஸ்டேக் வந்து மேட்டில் நிப்பாட்டினேன். சரிங்கண்ணா. மூவ் பண்ண தெரியல, அப்புறம் டிரைவர் தான் மூவ் பண்ணி கொடுத்தாரு. கூட வந்த டிரைவரை மூவ் பண்ணி கொடுத்தாரா? நானும் அதே தப்பு தாங்க பண்ணேன். அந்த கப்பலடா காட்டு இருக்குல்ல, அதில் ஏறும்போது கியரை டக்குன்னு மாற்றணுங்க. அதாவது ஹில்ஸில் போகும்போது கியரை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்ஜின் ரேஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்டில் போகிற கியரை தேர்டில் மாற்றணும்னு நீங்கள் ஹில்ஸில் ஏறும்போது வண்டி போகாதுங்க, ஒரு சில இடத்துல போகாது. அந்த மாதிரி தாங்க மாற்றினேன். வண்டி அப்படி நின்றுச்சு. அப்போ தான் கூட வந்தார். 2 டைம் பார்த்தேன். பிரேக்லேருந்து கால் எடுத்தேங்க, வண்டி ரிவேர்ஸ் வந்து மறுபடி வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபடி அப்போ தான் வந்து மூவ் பண்ணாது. நான் வந்துட்டுங்க இந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது வந்து அப்பா வருவார்ல கூட, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓட்டும் போதே நான் கிளியராக நான் சொல்கிறேன். வீடியோ பெத்துக்காடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெத்துங்கிற ஊரே வந்து இதுதான். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாங்க இந்த அவுட்டர் பைபாஸ் போடல, இப்போ தான் போட்டிருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே தாங்க ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊரில் போய் தாங்க போவோம். அந்த ரைட் சைடு தான் ஊர். நல்லா டிராஃபிக் ஆகுங்க. ரோட்டு மேலே எல்லாம் நிறையா சந்தை, டெய்லியுமே சந்தை போடுவாங்க. அதனால் நல்லா டிராஃபிக் ஆகும். அவுட்ரு போட்டதுனாலங்க வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது. அதனால தாங்க நம்ம அவுட்ரு வந்ததுனால தான் இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்க முடியுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருக்குது பார்க்க. நம்ம இந்த டூர் போகிறோம்லங்க, அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஊட்டி, கொடைக்கானல், கோத்தகிரி, கூர்கு, குன்னூர்லாம் போகிறோம்ல, அப்புறம் வயநாடு, அதே மாதிரி தாங்க இந்த ஒரு 4 மாதத்துக்கு இருக்கும் இந்த மழை காலத்தில் இந்த ஏரியா. அதேமாதிரி பாருங்கள், அங்கங்கே மாடு பிடிச்சி மேய்ச்சிக்கிட்டு, அதேமாதிரி சின்ன சின்ன கிராமங்க. ஒரு கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு 5 வீடு தான் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். அதேமாதிரி இங்கே சீத்தாப்பழங்க, வாழைப்பழம், அடுத்தது வெள்ளரிக்காங்க, இந்த மாதிரி தக்காளி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. இங்கேருந்து குஜராத்துக்கு சூரத், அகமதாபாத், பரோடா இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துங்க நைட்டு லோடு எதிர்த்து கிளம்புவாங்க. அதேமாதிரி இந்த கொத்தமல்லி கீரை இந்த மாதிரியெல்லாம். ஒரு தாவா பாருங்கள் உள்ளே எப்படி மழை பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா ஜோடியோடு நிற்கிறாரு. ஆனால் நம்ம எங்கேயுமே இறங்கி நடந்து போக முடியாதுங்க. எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா சேரு தான், மண் இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே கால் வச்சாவே ஒரு முழங்கால் வரைக்கும் கால் உள்ளே போகுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் உள்ளே சேராக தாங்க இருக்கும். சாரிங்க, முழங்கால் வரைக்கும்லாம் போகாது. போனோம்னா கால்லாம் ஃபுல்லாக சேராகுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பாறையெல்லாம் அதிகம் இருக்காதுங்க அங்கே இந்த மலையில். அதே மாதிரி இந்த இந்தியாவிலேயே அழகான ஆர்டி ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பெத்து ஆர்டி ஆஃபீஸ் தாங்க. அதாவது இந்த டைமில் மட்டும் ஆஃபீஸ் மட்டும் தாங்க அழகு, உள்ளே இருக்க ஆள் அழகு கிடையாது. அவங்கெல்லாம் அப்படியே அரக்கன் மாதிரிங்க, பணம் அப்படின்னு பிடிங்கி திம்பாங்க. குஜராத்துக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. இப்போ இங்கேயே செஞ்சுட்டு போயிடலாம் சாப்பாடு. அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அதை போய் பார்ப்போம். அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 10 வீடு பக்கம் இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்குங்க ஏரியாவே. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குங்க. இங்கே ஒரு டீ சொல்லியிருக்கேன், ஆனால் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கடை பார்த்தாலும் குட்டியாக அழகாக இருக்குங்க. நம்ம டீ குடிச்சிடலாங்க. நம்ம அண்ணனோட வீடு வந்து இங்கே தான் இருக்குது. आपका घर किधर है भैया?
आपका गाँव गाँव तो दिख रहा है वो उधर वो गाँव है हाँ उधर से इधर सब ठीक है ठीक है दिखता है उसका இங்கே தெரியுது பாருங்க ஒரு சின்ன கிராமம் அதுதான் நம்ம அண்ணனோட வீடாம்மா ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல இந்த ரோட்டில் சுற்றி பார்க்குற மாதிரி அதாவது ரோட்லேயே நின்று சுற்றி பார்த்தா தாங்க உண்டு மற்றபடி உள்ளே எல்லாம் எங்கேயும் போய் பார்க்க முடியாது அங்கங்கே ஃபால்ஸ் இருக்குங்க அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போய் குளிக்கணும் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாங்க இன்றைக்கி செந்தில் நான் எப்படி செய்கிறாருன்னு பார்த்துட்டு நம்மளும் கற்றுக்கணும் கருவாடு என்னைக்குன்னு வைக்கலாம் லோடு இறக்கிட்டு வச்சுக்கலாமா வெங்காயம் இடித்து வச்சதுங்க ஒரு இஞ்சி பூண்டு தனியாக இடித்து வச்சுருக்கோம் தக்காளி போட்டாச்சுங்க அடுத்தது உப்பு ஒரு பெரிய ஒரு வண்டி வித்துட்டு வந்துட்டுருக்காரு क्या भैया जी क्या चाय पैसा दे रहा हूँ रुको ठीक है கறி கொட்டியாச்சுங்க கொட்டிட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு ஃபஸ்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போடுறாரு அண்ணன் வாசம் அப்படியே பட்டை கிளப்புதுங்க அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம் அது என்ன பொடிங்க அது அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக கறி மசால் பொடி அவ்வளோதாங்க ஒரு 1/4 மணி நேரத்தில் சிக்கன் ரெடி ஆயிரும் சிக்கன் ரெடிங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் இப்படி ஒரு அழகான வியூவை பார்த்துக்கிட்டு சாப்பிட்லாம் குஜராத் போலீஸ் செக் போஸ்ட் வந்தாச்சுங்க இங்கே காரை செக் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே குஜராத்தில் வந்துட்டு ஆல்கஹால் வந்து அலௌடு இல்லைங்க அதனால் அந்த பார்டரில் மகாராஷ்டிராவில் இன்கேஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதை பிடிங்கி விட்டு ஃபைன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கம்பல்சரி கார் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க லாரி செக் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி
சுத்தர் படம் வந்தாச்சுங்க. பார்ட்டி வந்துட்டு ஃபோனாக அடிச்சிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா தீபாவளி கிடையாதுங்க. ஏன்னா தீபாவளிக்கு வந்து இன்னும் 2 மாதத்துக்கு மேலே இருக்குது. விநாயகர் சதுர்த்தி இருக்குல்லங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தீபாவளியோட விநாயகர் சதுர்த்தி அதிகம் பட்டாசு அடிப்பாங்கங்க. ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் இன்றைக்கி இறக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக போச்சா, அதனால் யாருமே இறக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இறக்குனோம்னா தாங்க 10 மணிக்கு தாங்க வருவார். அவர் இறக்குனோம்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு அன்லோடு பண்ணலாம். அதே மாதிரி இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து குஜராத்தில் நம்ம ஃபஸ்ட்டில் வீடியோவில் பார்த்துருப்போங்க. சூப்பராக இருக்கும். 9 நாளைக்குங்க இந்த டான்ஸில் ஆடுவாங்க. கார்பான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸு, அடுத்தது தாண்டி ஆட்டங்க, சண்டை போடுவாங்க. அது என்னைக்குன்னு தெரிலங்க. இங்கே பாருங்க, ஒத்தையில் ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு. மழை பெய்யுதுங்க, இருந்தாலும் அந்த மலையிலே நனைஞ்சிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காருங்க. ஆனால் போன தடவை கூடங்க இந்த அளவுக்கு வந்துட்டு மழை பெய்ய கிடையாது. இந்த டைம் இவ்வளோ மழை பெய்யுதுங்க. நம்ம வந்து 20 டெலிவரி ஏற்றிருக்கோங்க. இதே நம்ம ஓப்பன் வண்டியாக இருந்துச்சுன்னா பாய் போட்டு, தார்பாய் போட்டு, கயிறு போட்டு பட்டாசு இறக்குறது ரொம்ப பெரிய ஒரு சிரமமாக இருக்குங்க. இப்போ வந்து கண்டெய்னர் தான், போய் மழை பெஞ்சாலும் டோர் ஓப்பன் பண்ணிட்டா போதுங்க, அன்லோடு பண்ணிக்குவாங்க. இந்த ஊரில் நிறுத்தி காய் வாங்குவோங்க ஓரங்கட்டி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக பெஞ்சிருக்கு. ரைட் சைடில் பாருங்கள், ஒரு லாரி எரிஞ்சு நிற்கிதுங்க. இந்த இடத்துல வந்துட்டு பிளாக் ஆகிருக்குங்க, என்னன்னு தெரியலை. இறங்கி போய் அப்படியே பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் மோசமாக நடந்தாங்க. மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்போசிட்டில் அந்த ரோடே தெரியாது. டவுனுங்க, இப்போ சரியான டவுன். இது அந்த பக்கம் டர்னிங் வேறு வரும். மொத்தத்தில் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குங்க. அதனால் நான் பக்கத்தில் போகல. சரி, இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நெல் தாங்க அதிகமாக. வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுதுங்க. அந்த பக்கம் அந்த டர்னிங் வருது பார்த்தீங்களா, அந்த டர்னிங்கில் வந்துட்டு இந்த டவுனில் நியூட்ரல் பண்ணி விட்ருவாங்க. நியூட்ரல் பண்ணால் டர்னிங்கில் போய் பிரேக் நிற்காதுட்ட. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டில் போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் உள்ளே விழுந்து கிடக்கிறாரு. அதான் க்ரேன் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ கப்ரடா காடுக்கு முன்னாடி வந்துட்டுங்க வண்டியை நிறுத்தியாச்சு. நைட் வந்துட்டுங்க நம்ம சிக்கன் செஞ்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து ரொட்டி ப்ளஸ் மோருக்கு வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கேட்டுக்கலாங்க, நம்ம வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வண்டி இங்கே நிறுத்தியிருக்கோம், இங்கே நிறுத்தலாமா இல்லை வேறு எங்கே பார்க் பண்ணுறதுன்னு கேட்டுக்கலாம். அதுவும் நம்ம பக்கம் இறங்கவே முடியாதுங்க, எல்லாம் சேரு வதன்ட்டுருக்கு. டிரைவர் சைடு தான் இறங்க முடியும். ஒரு சில ஹோட்டலில் வந்துட்டுங்க கீழே சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது அந்த தாரை. இங்கே வந்து மழை வந்து பெய்யுனா நல்லா பெய்யுங்க. அந்த மழைக்கு ஒரு வேளை தாங்காத என்னமோன்னு தெரில, அதனால் இந்த பக்கம் போடாமல் விட்டுட்டாங்க போல். ஒரே ஒரு மழை தான் கிடச்சிது. மொத்த வாட்டர் வாஷும் டோட்டல் க்ளோஸு. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க வாட்டர் வாஷ்க்கு எவ்வளோ அப்படின்ட்டு. நம்ம வண்டிக்கு வந்துட்டுங்க 1400வாங்க. அதாவது ஆஃப் சர்வீஸ் பண்ணோம்னா 700ன்னு நினைக்கிறேன். ஃபுல் சர்வீஸ் பண்ணோம்னா 1400ங்க. பார்ட்டிக்கு இப்போ தாங்க ஃபோன் பண்ணியிருக்கேன். காலைல 10 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காரு. அவரை இறக்குனா தான் நம்ம மற்றது இறக்கி கொஞ்சம் நாள் டிலேவாக பார்க்க முடியும். மணி காலைல 6:30 ஆகுதுங்க. ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே அன்லோட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு கிளம்புவோம். கப்ரடா காடு இப்போ இறங்கிட்டு இருக்கேங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, ஒரு வண்டி நிலச்சரிவில் வந்து தமிழ்நாட்டு மாட்டின மாதிரி, அது வந்து இந்த காட்டில் தாங்க. அது மொத்தம் போன டைம் பார்த்தாங்க, மொத்தம் 2 இடத்துல ஆயிருந்தது. அது எந்த இடம்னு சொல்லி அப்படி பார்ப்போம். அது இல்லாமல் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. இந்த டவுனில் வந்து நம்ம பிரேக் அடித்து போகும்போது என்ன ஆகும்னா ட்ரம் ஹீட் ஆகி அந்த எண்ணில் போய் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே காட்டுற மாதிரி அந்த இடத்துல போய் பிரேக் அடித்தேன். பெடல் அப்படியே எம்டி அப்படியே ஃப்ரீயாக போகுதுங்க, உள்ள டம்முன்னு தூக்கி போட்டு ஸ்பீட் பிரேக்கரில். தான் இந்த இடத்துல ஒன்றுங்க நல்லா தெரியுது பாருங்க.
இங்கே பாருங்கள் உள்ள ஒரு ரோடு சின்னதாக அழகாக அந்த கிராமத்துக்குள்ளே போகிறது. நம்ம ஒரு டைம் வீடியோவில் பார்த்துலங்க, அப்பாட்ட கூட பெட் கட்டணும்ல, இங்கே ஒரு லாரி விழுந்திருக்கு, அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்படின்ட்டு. அது வந்து இங்கே லெஃப்ட் சைடு தாங்க, இதுக்குள்ளே தான். அது நேரம் 10-15 மரமே முளைச்சிருக்குங்க அது லாரியில். இந்த இடத்துல ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் போகுங்க. இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை. இதில் தாங்க லைட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு இந்த காட் செக்ஷன் முடிஞ்சிருங்க. இன்னும் கடைசியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாபா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ ட்ரம் ஓவராக ஹீட் ஆச்சுனாங்க இங்கே வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தாங்க அந்த எண்டில் தான் போய் வண்டி மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகுறது. இல்லைன்னா நம்ம இருக்கிறதுலாம் ஒரு ஹோட்டலு, நம்ம அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்களா, அந்த பெத்துக்காட்டில் ஏறி இறங்கி வந்து 2 மணி நேரம் நிறுத்திட்டாங்க. ஒரு சில பேர் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கில் தாங்க வந்து பிரேக் அடிக்கிறேன். இத்தனையும் செகண்டில் தாங்க வந்தேன், ஸ்லோவாக தான் வந்தேன். பெடல் அப்படியே ஃப்ரீயாக போச்சுங்க. அவர் மறுபடியும் அப்படியே மெதுவாக கீழே வரைக்கும் ஸ்லோவாக போயாச்சு. இது வந்து ஒரு தொப்பூர் காட்டோட தம்பிங்க. இது இந்த கப்பரடா காடு லெஃப்டில் பார்த்தா தெரியுங்க, அங்கங்கே அந்த வண்டி இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு உண்டான அடையாளம் இருக்கும். கரெக்டாக இந்த எண்டில் வந்துட்டுங்க ஸ்பீடு வரும்போது பிரேக் பிடிக்கலைன்னா இதில் வந்து இந்த டர்னிங்கில் கவுந்துருங்க வண்டி. இங்கே கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் கிரேன் நிற்குங்க, எல்லாம் இப்போ எங்கே காணோம். அப்படி ஆக்சிடென்ட் வண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துங்க இந்த இடத்துல போட்டுருவாங்க. இங்கே லெஃப்டில் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. ஏன்னா இது ரோடு சின்ன ரோடுங்க. இது கரெக்டாக 2 வண்டி பாஸ் ஆகும். கொஞ்சம் சைடுக்கு இது ஏற்றிட்டு வர வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து போய்க்கணுங்க. நம்ம லெஃப்டெல்லாம் இதில் இறக்கவே கூடாது. எல்லாம் காலையில் ஸ்கூல் டைமுங்க, 7:15 எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டுங்க ஒரு டவுனு, அந்த டவுன் வர மாதிரியே ஒரு மேடு ஒன்று வருங்க. அதாவது இந்த தீம் பார்க்கில் ரோலர் கோஸ்டர் வரும்ல, அந்த மாதிரி. நம்ம வண்டி வரலைன்னா முன்னாடியே நிறுத்திங்க, ஒரு அழுத்தணும்னா கியர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதே ஸ்பீடில் ஏறிடும். ஆப்போசிட்டில் வண்டி வரலைன்னா ஒரே அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துலங்க இந்த நீங்கள் பார்த்துட்டு வந்த இந்த இயற்கையோட அழகெல்லாம் முடிய போகுது. இந்த இடம் தாங்க அது. பார்த்தா சாமான் ரோடு மாதிரி தாங்க தெரியும், ஆனால் நல்ல மேடு இது. இந்த இடத்துல ஒரு கியர் சேஞ்ச் பண்ணோம்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணதே இருங்க. இப்போ 4த்துங்க, இப்போ 3rd அப்படியே டவுன் ஆயிடுச்சுங்க வண்டி. இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மலையில். இனி வந்துட்டுங்க இது என்ன ஆகஸ்டா, இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஒரு 5 மாதத்துக்கு வந்து பெத்து ஃபாரஸ்ட் வந்து இதே அளவோட தாங்க இருக்கும். என்ன பனிக்காலத்தில் வந்துட்டு இந்த கொஞ்சம் பச்சை பசுமையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்காதுங்க, ஏன்னால அறுவடை பண்ணிடுவாங்க. அந்த வீடு தாங்க. இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் பாருங்கள் மேகமூட்டம், அதாவது மழை வர போகுது. கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்தது கொஞ்சம். இன்னும் ஒரே ஒரு மேடுங்க, நம்ம அந்த நாசிக்லேருந்து இந்த 100 கிலோமீட்டர் வந்தோம் பார்த்தீங்களா, அது லெஃப்ட்டுங்கண்ணா, அதில் முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே, அதாவது
அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அதாவது ரைடு பிளான் பண்ணால் இந்த ரோடு நல்லா இருக்குங்க. வேறு இங்கே வந்து ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒருவேளை இந்த ஏதாச்சும் லாங் ரைட் போகிற மாதிரி இருந்தால் இந்த ரூட் இந்த டைமில் சூஸ் பண்ணோம்னா பகல் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சம்மர் டைமில் இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா அவ்வளோதாங்க. ஏன்னா அங்கே லாரியில் வந்து பகலில் வந்து படுத்தோம்னா தூக்கமே வராதுங்க. அந்தளவுக்கு வந்து உள்ள அந்த வெக்கையாக இருக்கும். வராருங்க, மழை வராரு. நல்லாவே தூருதுங்க மழை. பார்ப்போங்க. நம்ம அன்லோடு பண்ணுறது வந்துட்டு மேபி அது எடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம vlogல இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம்னீங்களா, நம்ம அன்லோட் பண்ணுறது டிலே ஆகிட்டே போவோம். ஸோ வந்து அடுத்த வீடியோ வந்து அன்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடு ஏற்ற பார்த்தீங்களா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு மேடு ஒன்று வருங்க, அதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துலலாம் நல்ல நல்ல வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம லாரி நிறுத்த முடியாது. இன்கேஸ் காரு பைக்குன்னு வந்தோம்னீங்களே, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி இந்த ரோடு வந்துட்டுங்க 2 லாரி இதில் பாஸ் ஆகாது. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு லாரி வந்து ஓரம் ஒதுக்குனா மட்டும்தாங்க இன்னொரு லாரியே போகும். அண்ணன் என்ன பண்ணிகிட்ருக்காரு ஓரம் நிறுத்தி. இந்த வீடு பாருங்க. இங்கே இருக்க மலைவாழ் மக்கள் லைஃப் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த டைமில். ஆனால் வெயில் காலத்தில் வந்து நேற்று அவர் டீ காரண்ட கூட பேசிகிட்டு இருந்தேன். வெயில் காலத்தில் இங்கே இருக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு வெயிலாக இருக்கும். இப்போ 5வது கியருங்க, இது ஃபஸ்ட்டு கியரே போக சான்ஸ் இருக்குங்க, அந்தளவுக்கு மேடு. ஃபோர்த்து கியர் மாற்றிருக்கோம். தேடுங்க. வண்டி அப்படியே இழுக்குதுங்க. அப்படியே சரிங்க, மறுபடியும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.